கேரளாவில் பறவை காய்ச்சல் நோய் தாக்கம் காரணமாக வாத்துக்கள் இறந்ததை அடுத்து தமிழகத்தில் பறவை காய்ச்சல் நோய் தடுப்பு முறைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திரன். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் நோய் தாக்கியதை அடுத்து தமிழகத்தில் இந்த பறவை காய்ச்சல் நோய்க்கான நோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கேரள மாநிலத்தை ஒட்டிய அந்த வழியோர மாவட்டங்கள்னு சொல்கிற மாவட்டங்களில் மிக தீவிரமாக அந்த பணியை மேற்கொண்டு வராங்க. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பறவை காய்ச்சல் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது. இதன்படி 50 RR டீம் என்று சொல்லக்கூடிய 50 அதிவிரைவு மருத்துவ குழுக்களை கொண்ட படையை அமைத்து கோழிப்பனைகளில் இந்த தீவிர நோய் தடுப்பு பணியை அவங்க ஆய்வு செய்து வராங்க. இந்த டீம் ஒவ்வொரு பனைக்காக போய் அங்கே அந்த உயிரியல் பாதுகாப்பு முறை எந்த மாதிரி கடைபிடிச்சிட்டு வராங்கிறத கண்காணிக்கிறாங்க. அதே மாதிரி கோழியோட இறப்பு சதவீதம் அதிகரிக்கிறதாங்கிறதையும் தீவிரமாக ஆய்வு பண்ணிக்கிட்டு வராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பனைகள் உயிரியல் பாதுகாப்பு முறை எல்லா பனைகளையும் கடைபிடிக்கணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதே மாதிரி இங்கே தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற கோழியினம் பொருட்கள், அதாவது முட்டை, கோழி குஞ்சு, இது மாதிரி அனைத்து பொருட்களையுமே கேரளா செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பண்ணைகளையுமே இந்த ஃபுட்பாத் அமைச்சு குளோரின் டை ஆக்சைடுங்கிற அந்த கிருமி நாசினி மருந்து தெளிச்சும் மறுபடி தான் அந்த பண்ணைகளுக்குள்ளே யாராக இருந்தாலும் அனுமதிக்கணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து ராஜேந்திரன்.